சினிமா விமர்சனம். மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு இப்படி ஒரு கம்பீரமான சரித்திர படம் தமிழில் வந்ததே இல்லை. அந்த பிரம்மாண்டமான ஆரம்ப காட்சி தமிழ் படத்தை ஒரு புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்கிறது. வழக்கமாக மணிரத்னத்தின் படத்தில் ஒவ்வொரு பிரேமும் பேசும். பொன்னியின் செல்வனில் ஒவ்வொரு மில்லிமீட்டரும் பேசுகிறது. அம்மாடியோ, எத்தனை முன்னணி நடிகர்கள்! விஜய், சூர்யா, விக்ரம், மம்முட்டி, பிரகாஷ் ராஜ், பிரபு, ஜெய், விமல், பசுபதி, சந்தானம், ஐஸ்வர்யா ராய், நயனதாரா, பிரியாமணி, ஸ்ருதிஹாசன், இவர்கள் அனைவரையும் விட அந்த இருவர், அவர்களை பற்றி கடைசியில் வருவோம். ஓ மணிரத்னம், நீங்கள் ஒரு ஜீனியஸ். தமிழ் பட உலகம், ஏன் இந்திய திரைப்பட உலகமே இதை பொன்னேட்டில் பொறிக்கப் போகிறது. 300 கோடி பட்ஜெட், முதல் வாரத்திலேயே 300 கோடி வசூல். ஹாலிவுட் படங்களை தூக்கி சாப்பிட்டு விட்டீர்கள். கதைக்கு வருவோம். கல்கியின் மகோன்னத படைப்பு, தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் இளமை பருவ கதை. வந்தியத்தேவனாக விஜய் அமர்க்களமாக குதிரையிலிருந்து இறங்கும் ஆரம்ப காட்சி முதல் அகட விகடம் செய்வது, ஆழ்வார்க்கடியார் சந்தானத்துடன் பயணம் செய்வது, குந்தவி ஐஸ்வர்யாவுடன் படையில் சல்லாவிப்பது, கொலைகாரனாக குறுகி நிற்பது, வாழ்ச்சண்டை, கடல் போர். கதாநாயகன் விஜய்தான், சந்தேகமே இல்லை. பின்னர் சூர்யா, உண்மை கதையின் நாயகன் பொன்னியின் செல்வன் அவர்தான். பின்னால் ராஜராஜ சோழன், அவருடைய நேர்மை, சிரித்த முகம், திறமை, நண்பனுக்காக கடலில் குதிக்கும் தீரம், முடிவில் தனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லும் கம்பீரம். நீங்கள் வென்றுவிட்டீர்கள் சூர்யா, தமிழ் மக்கள் 7 கோடி பேரின் மனதை. விக்ரம், 10 மடங்கு ராவணனின் வெறி, கோபம், ஆத்திரம் கொண்ட ஆதித்த கரிகாலன். அவருக்கென்றே செதுக்கப்பட்ட பாத்திரம். உணர்ந்து அருமையாக நடித்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்திய பாடி லாங்குவேஜ் சிறப்பாக இருக்கிறது. வீரபாண்டியனை கொல்லும் போது கண்களில் காட்டும் வெறி, நந்தினி நயனதாராவிடம் நீயே என்னை கொன்றுவிடு என்று மண்டியிடும் மாவீரன். ரிச்சர்ட் பர்ட்டனை நினைவுபடுத்துகிறார். அதுவும் கடைசியில் அந்த மரண ஒலி. ரஹ்மான் சார், உங்களுக்கும் ரசூலுக்கும் இன்னொரு முறை ஆஸ்கார் கிடைத்தாலும் ஆச்சரியமில்லை. நந்தினியாக நயனதாரா. வேறு யாரும் இந்த பாத்திரத்திற்கு இவ்வளவு பொருத்தம் கூட்டியிருக்க முடியாது. பழுவேட்டரையர் மம்முட்டியை கொஞ்சுவதிலும், சுந்தர சோழனை ஆவியாக வந்து ஆட்டி படைப்பது, கொல்லாதே என்று விக்ரமுடன் பேசாமல் கெஞ்சுவது, பழிவாங்கும் பார்வை, சிறு புன்னகை, கோடி வார்த்தை பேசுகிறது. பூங்குழலி பிரியாமணி, வானதி ஸ்ருதிஹாசன், ரவிதாசன் பிரகாஷ்ராஜ். நல்ல செலக்ஷன், தரமான கதைக்கேற்ற நடிப்பு. ரஹ்மானின் உலகத்தரம் வாய்ந்த இசை படம் முழுதும் ஆக்கிரமிக்கிறது. நித்யஸ்ரீயின் அலைகடலும் ஓய்ந்திருக்க பாடல் இன்னும் 10 வருடங்களுக்கு காதில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கும். பொன்னார் மேனேனே பாடல் இனி ஓதுவாரே வேண்டாம், கம்ப்யூட்டரே போதும். ஒழிப்பது ஒரே வார்த்தையில் மணிரத்னம் ஸ்டைல் மேஜிக். தோட்டா தரணி செட்டிங்கில் கலக்கி இருக்கிறார். நாகப்பட்டினம் புயல் காட்சி ஒன்று போதுமே. மணிரத்னத்தின் ஜீனியஸ். பொன்னியின் செல்வனை நிகழ்காலத்துடன் சொல்லாமல் இணைக்கும் உத்தி. இலங்கை பிரச்சினை, ராஜீவ்காந்தி ஆதித்த கரிகாலன் படுகொலையில் ஒற்றுமை, சிவராசன் ரவிதாசன், நளினி நந்தினி பெயர் ஒற்றுமை, ஆபத்துதவிகள், சுனாமி. பேராசிரியர் கல்கி அவர்களே, நீங்கள் சரித்திரை கதாசிரியரா அல்லது சோதிடரா? 4 மணி நேர படம், 2 இன்டர்வல், குறைவொன்று ஒன்றும் இல்லாமல் இல்லை. வேகமாக போக வேண்டும் என்ற இடத்தில் மெதுவாக நகர்கிறது. மெதுவாக போக வேண்டும் என்று இயங்கும் இடங்களில் புறவி போல் பறக்கிறது. ஒருவேளை அதுதான் மணிரத்னத்தின் வெற்றி பார்முலாவா? ஆம், அந்த இருவர் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்கள். எம்ஜிஆர், சிவாஜி இருவரும் வர்ச்சுவலாக நடித்திருக்கிறார்கள். சோழ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் ஆதித்த சோழனாக வந்து சுழன்று கத்திச்சண்டை போட்டு பல்லவருடன் போரிட்டு சிம்மாசனத்தில் நாடோடி மன்னன் ஸ்டைலில் அமரும் பொழுது இந்த சோழ நாடே உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது என்று அமைச்சர்கள் கூறுவது தமிழக மக்களே கூறுவது போல் இருக்கிறது. வாத்தியார் தான் பிசிலடிக்க வைக்கிறார். சுந்தர சோழனாக நடிக்க சிவாஜி இல்லையே என்ற குறையை போக்கி அவரையே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் துணையுடன் நடிக்க வைத்து விட்டார் மணிரத்னம். சிவாஜியின் கிளாசிக் நடிப்பு. நடிகர் திலகமாயிற்றே. ரஜினியும் கமலும் படத்தை வாழ்த்து வருகிறார்கள். படத்திலும் நடித்திருக்கலாம். சுகாசினியின் தமிழ் வசனங்கள் நம்மை ராஜராஜன் காலத்திற்கே அழைத்துச் செல்கிறது. 100 ஆண்டு கொண்டாடும் இந்திய சினிமாவிற்கு மணிரத்னம் அளித்திருப்பது ஒரு புதிய கோஹினூர் வைரம். மணி சார், தமிழ் கூறும் நல்லுலகம் சார்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நன்றி மணி சார், நன்றி.